வணக்கம். இங்கிலீஷ் வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்களா? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நாம ஒரு செம்ம மேஜிக் ட்ரிக் கத்துக்க போறோம். அத வச்சு கொஞ்ச வார்த்தைகளை மட்டும் வச்சுக்கிட்டு நூத்துக்கணக்கான புது வார்த்தைகளை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாமா? வாங்க இந்த மேஜிக்க கத்துக்கலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும் இல்லையா? இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிக்கும்போது என்ன சொல்ல வரோம்னு தெரியும். ஆனா அதுக்கு சரியான வார்த்தை மட்டும் சட்டுன்னு ஞாபகத்துக்கு வராது. கிராமர் எல்லாம் நல்லா தெரியும். ஆனா பேச ஆரம்பிச்சா வார்த்தை வர மாட்டேங்குது. நீங்க எப்பவாச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? சரி, அதுக்கான மேஜிக் சொல்யூஷன் தான் இது. நீங்க இனிமே நூத்துக்கணக்கான வார்த்தைகளை மனப்பாடம் செய்யவே வேணாம். ஒரு சிம்பிளான ட்ரிக்க கத்துக்கிட்டாலே போதும். 10 வார்த்தைகள்ல இருந்து 100 வார்த்தைகளை நீங்களே உருவாக்கலாம். இதனால உங்க வொகாபுலரி ரொம்ப ஈஸியாவும் வேகமாவும் டெவலப் ஆகும். இந்த மேஜிக்கு ஒரு பேர் இருக்கு. அதுதான் சஃபிக்ஸ். தமிழ்ல பின்னொட்டுன்னு சொல்லுவோம். சஃபிக்ஸ்னா ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிள். ஒரு வார்த்தையோட கடைசியில, அதாவது பின்னாடி வந்து ஒட்டிக்கிட்டு அந்த வார்த்தையோட மீனிங்கே அப்படியே மாத்திரும். அது எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். சரி, இந்த சஃபிக்ஸ்ன்ற கான்செப்டை ஈஸியா ஞாபகம் வச்சுக்க ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் இதை மறக்கவே மாட்டீங்க. இப்ப நீங்க எல்லாரும் உங்க மனசுல ஒரு ட்ரெயினை கற்பனை பண்ணிக்கோங்க. ஆமா, ஒரு ரயில் வண்டி தான். இந்த ஒரு ட்ரெயின் உதாரணம் போதும் சஃபிக்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்ற முழு ரகசியத்தையும் நாம புரிஞ்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க, ட்ரெயினோட இன்ஜின் இருக்கு இல்லையா? அது நம்மளோட மெயின் வார்த்தை, அதாவது ரூட் வேர்டுன்னு வச்சுக்கலாம். அதுக்கு பின்னால நம்ம சேர்க்கிற ஒவ்வொரு பெட்டியும், அதாவது போகியும் ஒரு சஃபிக்ஸ். ஒரு இன்ஜின் கூட ஒரு பெட்டியை சேர்த்தா அது ஒரு புது ட்ரெயின் ஆகிடுது இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு ரூட் வேர்டு கூட ஒரு சஃபிக்ஸை சேர்த்தா நமக்கு ஒரு புது வார்த்தை கிடைச்சிடும். எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? ஓகே, இந்த ட்ரெயின் ஐடியாவை வச்சுக்கிட்டு சில முக்கியமான சஃபிக்ஸ்களை பத்தி இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு ஆளையும் அவங்களோட குணத்தையும் சொல்றதுக்கு எப்படி சஃபிக்ஸ் யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்ப நாம பார்க்க போறது ஆர் அப்புறம் ஓர். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சஃபிக்ஸ். ஒரு வேலையை குறிக்கிற வார்த்தை கூட இதை சேர்த்தா போதும், அந்த வேலையை செய்யற ஆளா அந்த வார்த்தை மாறிடும். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. டீச்னா கத்துக் கொடுக்கிறது. அது கூட ஈஆர் சேரும்போது டீச்சர் ஆகிடுது, அதாவது கத்துக் கொடுக்கிறவர். அதே மாதிரி ஆக்ட்னா நடிக்கிறது. அது கூட ஓஆர் சேரும்போது ஆக்டர், அதாவது நடிகர். சூப்பர்ல. அடுத்தது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜோடி. ஒரே வார்த்தை தான், ஆனா அதுக்கு பின்னால வர்ற எழுத்துக்கள் மாறும்போதே அர்த்தம் அப்படியே தலைகீழா மாறிடும். வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, ஃபுல் அப்படின்னா நிறைய இருக்குன்னு அர்த்தம். லெசன்னா இல்லவே இல்லைன்னு அர்த்தம். இப்போ கேர்ன்ற வார்த்தையை எடுத்துக்கலாம். அது கூட ஃபுல் சேர்த்தா கேர்ஃபுல், அதாவது ரொம்ப கவனமா இருக்கிறது. அதே கேர் கூட லெஸ் சேர்த்தா கேர்லெஸ், அதாவது சுத்தமா கவனமே இல்லாதது. அதே மாதிரி தான் யூஸ்ஃபுல் யூஸ்லெஸ், ஹோப்ஃபுல் ஹோப்லெஸ். ஒரே கல்லுல 2 மாங்காய் மாதிரி ஒரே வார்த்தையிலிருந்து 2 ஆப்போசிட் வார்த்தைகளை கத்துக்கிட்டோம். சரி, அடுத்ததா ஒரு செயல் எப்படி நடக்குது, ஒரு நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கான சில புது வார்த்தைகளை சஃபிக்ஸ் வச்சு எப்படி உருவாக்கலாம்னு பார்க்கலாம். இது உங்க இங்கிலீஷை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். இங்கிலீஷ்ல நாம அடிக்கடி பார்க்குற ஒரு சஃபிக்ஸ் இந்த லீ. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு வேலை எப்படி நடக்குதுன்னு சொல்றதுக்கு தான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ஆக்ஷனை விவரிக்கும். உதாரணத்துக்கு குவிக்னா வேகமான, அது கூட லீ சேர்த்தா குவிக்லி, அதாவது வேகமாக. ஹீ ரன்ஸ் குவிக்லி, அவன் வேகமா ஓடுறான். இதே மாதிரி தான் ஸ்லோன்றது ஸ்லோலியாகவும் சாஃப்ட்ன்றது சாஃப்ட்லியாகவும் மாறுது. ரொம்ப ஈஸி தானே? இப்போ நம்ம பார்க்க போற 2 சஃபிக்ஸஸ் நெஸ் அப்புறம் மென்ட். இது என்ன பண்ணும்னா, ஒரு ஃபீலிங்கையோ இல்ல ஒரு நிலையையோ ஒரு பெயர் சொல்லா, அதாவது நவுனா மாத்திரும். இது கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல். பாருங்க, ஹாப்பின்றது ஒரு ஃபீலிங். அது கூட நெஸ் சேர்க்கும் போது ஹாப்பினஸ், அதாவது சந்தோஷன்ற ஒரு பெயர் சொல் கிடைக்குது. அதே மாதிரி சேடுன்றது சேட்னஸ். இன்னொரு பக்கம் அக்ரினா ஒத்துக்கிறது, அது ஒரு செயல். அது கூட மென்ட் சேரும்போது அக்ரிமெண்ட், அதாவது ஒப்பந்தம் ஒரு பெயர் சொல்லா மாறுது. இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது உங்க இங்கிலீஷ் ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும். சூப்பர். இப்போ நீங்க கத்துக்கிட்ட இந்த சஃபிக்ஸ் பத்தின அறிவு இருக்கு இல்லையா? அதுதான் உங்களுடைய புது சூப்பர் பவர். இனிமேல் நீங்க ஒவ்வொரு இங்கிலீஷ் வார்த்தையும் பார்க்கும்போது, அட இதிலிருந்தும் ஒரு புது வார்த்தை உருவாக்கலாமே அன்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. சரி, நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாமா? இந்த டேபிள் தான் உங்களுக்கான சஃபிக்ஸ் டூல் கிட். ஒரு வேலையை செய்றவங்கள சொல்ல அல்லது ஆர். ஒரு குணம் நிறைய இருந்தா ஃபுல், அதுவே இல்லைன்னா லெஸ். ஒரு ஆக்ஷன் எப்படி நடக்குதுன்னு சொல்ல லீ. ஒரு நிலைய பேர் சொல்லா மாத்த நெஸ் அல்லது மென்ட். இந்த சார்ட்டை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
ஓகே, இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன ஹோம்வொர்க். ஹெல்ப் அப்படிங்கிற வார்த்தை கூட நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட ஏதாவது ஒரு சஃபிக்ஸை சேர்த்து ஒரு புது வார்த்தையை உருவாக்குங்க பார்ப்போம். அது உதவி செய்றவங்களை குறிக்கிற வார்த்தையா இருக்கலாம், இல்ல உதவிகரமா இருக்கிற ஒரு விஷயத்தை குறிக்கிற வார்த்தையா இருக்கலாம். யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு சிம்பிள் ட்ரிக் உங்க இங்கிலீஷ் கத்துக்கிற பயணத்தையே மாத்திடும் பாருங்க.